பணி அனைத்தும் இத்தலத்து ஈசனுக்கே பயன்படுகிறது. திருக்கடையூரில் சிவபெருமானால் சம்ஹாரம் செய்யப்பட்ட யமதர்மன் இத்தல இறைவன் அருளால் தைப்பூச நல்நாளில் மீண்டும் உயிரையும் பணியையும் பெற்றான். இங்கு யமதர்மனுக்கு தனி சந்நிதி உள்ளது. இங்குள்ள சுவாமியின் பாதத்தின் கீழ் குழந்தையாக யமன் இருக்கிறார். இத்தலத்தின் இறைவனை வழிபட்டால் யமபயம் நீங்கும். 60ஆம் கல்யாணமும் ஆயுள் ஹோமமும் இங்கு அதிகமாக நடைபெறுகிறது. திருமண தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள வாழை மரத்திற்கு தாலி கட்டி பரிகார பூஜை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். சப்த கன்னியர்கள் அம்மனின் அருளால் இத்தலத்தில் வாழை மரமாக உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இங்குள்ள வாழை மரத்தை கல்வாழை மரம் என்று அழைக்கிறார்கள். சித்திரை மாத அவிட்ட நட்சத்திரத்து நாளில் இந்த சந்நிதியில் அப்பருக்கு ஈசன் சோர் படைத்த விழா நடைபெறுகிறது. இங்கு நவகிரகத்துக்கு சன்னதி இல்லை. நவகிரகங்கள் 9 குழியில் விளக்கு தீபங்களாக வழிபடப்படுகிறது. எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் இங்கு உள்ள சிவபெருமானை வழிபட்டால் அனைத்தும் நீங்கிவிடும். அனைவரும் இந்த சிவபெருமானை வழங்கி வாழ்வில் எல்லா நலமும் பெறுவோம். மேலும் இது போன்ற தகவலை அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.